பிரைஸ் லார்ட். நல்ல ஒரு துதி ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அப்படியே ஆண்டவருடைய பிரசனத்திற்குள்ளாக நம்மளை ஒரு முறை கூட சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல எங்களை ஒவ்வொருவரோடு பேச இருக்கிற உடைய கிருபைக்காக நன்றி. எங்களுடைய இருதயங்கள் உமக்குள்ளாக இந்த நேரத்தில் பண்படுத்தப்பட்டு பதப்படுத்தப்பட்டு நீர் தருகின்ற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறபடி நன்றி. இன்னைக்கு எங்களுக்கு என்ன மன்னா தேவையோ அதை நீர் எங்களுக்கு தருகிறீரே நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை வெறும் கேட்டு சென்று விடுகிற பிள்ளைகளாக இல்லாதபடி வாழ்க்கையில் அதை பயன்படுத்த இன்றைக்கு அதை எங்களுக்கான ஒரு டீச்சிங்காக நாங்கள் அதை கற்றுக்கொள்ள நீர் எங்களோட ஒவ்வொருவரோட தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறபடி நன்றி. நீர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறீரே நன்றி அப்பா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாச பயணத்தில் முன்னேறி கொண்டுட்ருக்கோம். பல சகோதர சகோதரிகளும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை குறித்து தான் நம்ம இந்த நேரத்தில் டீச்சிங் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் விசுவாச பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். போகிற வழியில் பல பின்மாற்றங்கள், பல சோதனைகள், சோர்வுகள், தடுமாற்றங்கள், சில நேரத்தில் ஏமாற்றம், இது எல்லாத்தையும் தாண்டி ஓடுறது தான் நம்மளுடைய விசுவாச பயணம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம், நம்பிக்கையில் நிற்கிறோம், ஆனால் சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம். இந்த சோர்வு எதனால் வருது? பல காரணங்கள் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம 2 காரணங்களை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். விசுவாச வாழ்க்கையில் நான் தொடர்ந்து போகும்போது என்னுடைய விசுவாசத்துக்கு எதிரான சோர்வுகளுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி 2 காரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யோவான் 15:7. யோவான் 15:7. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நம்மளுடைய விசுவாச பயணத்தில் நம்ம விரும்பி கேட்பதெல்லாம் நடக்குதா? உடனே நடக்குதா? எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் விரும்பி கேட்கறதெல்லாம் நடக்குதா? நம்ம இங்கே ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுகள் தர டைமில் சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம் இன்ஸ்டன்ட் மிராக்கிள் நடக்கு. சில நேரங்களில் பல நேரங்களிலேயும் நமக்கு இன்ஸ்டன்ட் மிராக்கிள் நடக்கு. நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம், நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், நம்ம விரும்பி கேட்பது எல்லாமே நடக்குது. ஆனால் சில நேரங்களில் அதற்கான ஒரு தாமதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு டிலே. இப்போ விரும்பி கேட்பதெல்லாம் நடக்குது. நான் எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன்னா, மொத்தத்திலேயே நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை ஒரு விசுவாசத்தில் நான் நிலையாக நிற்கும்போது, நான் ஒரு இறை வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறேன். இறை வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது ஜெபித்த உடனேயே எனக்கு சில நேரத்தில் நான் ரிசல்ட்டை பார்க்க முடியாமல் சில நேரத்தில் இருக்கும்போது உடனே யார் எனக்கு உடனே ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை எனக்கு போடுவோம். இந்த உலகத்தில் நம்ம விசுவாசத்தில் ஜெபித்து ஆமேன்னு சொன்ன உடனேயே நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில், குறிப்பாக ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் நம்ம இன்ஸ்டன்ட் மிராக்கிள் நிறைய பார்க்குறோம். சில நேரங்களில் அந்த நான் எக்ஸாம்பிள் ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன். பிலிப்பியர் 4:19. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தனது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஓகே, இயேசுவின் தழும்புகளினால் நான் குணமடைந்து விட்டேன் அப்படிங்கிற வார்த்தை எடுப்போம். இயேசுவின் தழும்புகளினால் நான் குணமடைந்து விட்டேன். ஒருத்தங்க வர்றாங்க, தன்னுடைய உடல் நலத்திற்காக ஜெபிக்கிறாங்க. அவங்க இங்கே டீச்சிங் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். ஜெபிக்கிறோம், அவங்க இயேசுவின் தழும்புகளால் குணமடைந்து விட்டேன்னு சொல்கிறாங்க. விட்டேன்னு சொல்லி நன்றி சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க உடம்புல அந்த ஒரு மாற்றத்தை பார்க்கல, ஆனால் பார்க்க போகிறாங்க. அதுதான் உண்மை. இந்த நன்றி சொல்லி விட்டேன்னு சொல்லி நன்றி சொல்லி முடித்ததுக்கும் அந்த ரிசல்ட் அவங்க உடம்புல பார்க்க போகிறாங்க இல்லையா, அதுக்கும் இடையில ஒரு டிலே இருக்குது, ஒரு டைம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு நான் சில நேரத்தில் இன்ஸ்டன்ட் மிராக்கிள் உடனே பார்க்குறேன். சில நேரத்தில் நான் இயேசுவின் தழும்புகளில் நான் குணமடைந்து விட்டேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த விட்டே நான் சொன்னேன் இல்லையா, அதை அந்த வந்திருக்கிற நபர் அவங்களுடைய உடம்புல பார்க்க போகிறாங்க.
இம்மீடியட்டாக பார்க்க போகிறாங்க, மேபி வித்தின் 1 ஹவரில் இல்லை 2 ஹவரில், டிபெண்ட்ஸ், அந்த டிலே வந்து டிபெண்ட்ஸ். ஆனால் இதற்கும் இந்த நன்றி சொல்லி முடித்ததுக்கும் அந்த ரிசல்ட் அவங்க பார்க்க போகிறதுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப்பில் நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்கிறோங்கிறது முக்கியம். இந்த கேப்பில் இந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள நான் மறுத்துட்டேன்னா நான் அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியாது. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் சாத்தான் வருவான். நமக்குன்னே ஒரு எனிமி இருக்கிறான், அவன் மட்டும்தான், சாத்தான் மட்டும்தான். நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காத ஒருத்தன் இருக்கிறான், அவன் வருவான். அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த நேரத்தில் என்னுடைய அந்த நான் என்ன வார்த்தை சொல்லி அறிக்கையிட்டு நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னனோ அந்த வார்த்தையையே என்னோட வாயினாலேயே இது பாசிபிள் இல்லை, இல்லை என்னுடைய மனதிலேயோ என்னுடைய வாயினாலேயோ இது பாசிபிள் இல்லைன்னு நானே சொல்ல வைக்கிறதுக்கு அவன் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவான். நான் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் பெற்றுக்கொண்டேன்னு நன்றி சொல்லி முடிக்கிறேன். பல நேரங்களில் 80%, 85% நம்ம இன்ஸ்டன்ட் மிராக்கிளில் பார்க்குறோம். சில நேரங்களில் சில டிலே வருது. நான் நன்றி சொல்லி முடித்ததுக்கும் அதை என் கண்ணால் பார்க்க போகிறதுக்கு இடையிலான அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு இல்லையா? அந்த நேரத்தில் என்னுடைய விசுவாசத்தை நான் மன உறுதியோடு பொறுமையோடு காத்துக்கொள்கிறது முக்கியம். இதை நான் காத்துக்கொள்ளாமல் இருக்கிறதுக்காக நான் எதற்காக இறைவார்த்தை அறிக்கையிட்டு பெற்று விட்டேன்னு நான் நன்றி சொல்லி முடித்தேனோ அதை என்னுடைய வாயினாலேயே என்னுடைய மனதினாலேயோ நான் இது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, இது எனக்கு நடக்காது அப்படின்னு நானே சொல்கிறதுக்கு அவன் சூழ்நிலைகளை கொண்டு போடுவான். அவன்தான் பொல்லாத எனிமி. அவன் எப்படி வருவான்? ஒரு ஆள் மூலம் வருவான், இல்லைன்னா ஒரு சிச்சுவேஷன் மூலம் வருவான், ஒரு சூழ்நிலை மூலமாக வருவான். அவன் டைரெக்டாக வந்து கதவை தட்டி ஒரு 2 கொம்பையை வச்சுட்டு நின்னானா நான் என்ன பண்ணுவேன்? அப்பாலே இப்போ சாத்தான், எனக்கு அவனை ஈஸியாக தெரியும், சாத்தான் வந்திருக்கிறான்னு தெரியும்ல. நம்ம யாரும் பார்த்ததில்ல. அவன் அப்படி டைரெக்டாக வரமாட்டான், அது அவனோட வேலையும் கிடையாது. அவனுக்கு எப்பவுமே மறைந்து இருந்து செயல்படுறது அவனுக்கு தெரியும். அவன் எனக்கு நெருக்கமான ஒரு மனிதர் மூலமாகவோ என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒருத்தங்க மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பர்சன் வழியாக வருவான், இல்லைன்னா என்னுடைய ஏதோ ஒரு சூழ்நிலை மூலமாக வருவான். அவன் டைரெக்டாக வந்தால் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன், அப்பாலே போன்னு சொல்லி அவனை விரட்டிடுவான். அப்படி வரமாட்டான். அப்போ அவன் யாருடைய பின்னாடியாவது நின்று தான் நான் வந்து இதை முடியாதுன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு எனக்கு எல்லா டவுட்டையும் கொண்டு போடுவோம். என்னென்ன டவுட்டெல்லாம் கொண்டு போடுமே, இது பாசிபிள் கிடையாது, டாக்டரே சொல்லிட்டாங்க, ரிப்போர்ட் இப்படி சொல்லியாச்சு, ஓகே அவங்க இறைவார்த்தை தந்தாங்க, நான் நன்றி சொல்லின்னு ப்ரேயர் பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு நடக்குது, ஆனால் எனக்கு நடக்கும் போல தெரியல, நடக்குமா அப்படின்னு நான் நன்றி சொல்லி முடித்த அந்த ஒரு நபர், நான் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை, நன்றி சொல்லி முடித்த ஒரு நபர் அவங்க வாயினாலேயே இதற்கான பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிற அளவுக்கும் அவன் வந்து திருப்பி திருப்பி என்ன பண்ணுவான், ஏதாவது மனதில் ஒரு நெகட்டிவ் தாட்டோ இல்லை நீங்கள் என்ன பெயினுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிருப்போமோ அந்த பெயினை அதிகப்படுத்துவான். இங்கே நம்ம கண்கூட பார்த்துருக்குறோம், அந்த வலியை அதிகப்படுத்துவான். அப்போது உடனே சிலவங்களுக்கு தோணும், நான் இப்போ இந்த இடத்துல ப்ரேயர் பண்ண தான் தப்பாக போச்சு, சின்ன பெயினாக இருந்துச்சு எனக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். அப்படியான சிச்சுவேஷன். அப்போ அந்த இடத்துல இன் பிட்வீன் இந்த பிளேஸில் என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படி காத்துக்கொள்கிறேங்கிறது முக்கியம். எப்படின்னா, நான் எதை பார்க்குறேன், எதை கேட்குறேன், எந்த இடத்துல நான் சேர்ந்து இருக்கிறேன், இந்த 3மே இந்த நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது மன உறுதியோடு இல்லைன்னா, நான் பொறுமையோடு இல்லைன்னா, இந்த கனியை பார்க்குறதுக்கு நான் பொறுமையோட மன உறுதியோடு இல்லைன்னா என்னால் ரிசல்ட்டை பார்க்க முடியாது, எனக்குள்ளாக ஒரு சோர்வு வந்துடுது. நம்பிக்கைங்கிற பயணத்தில் நான் முன்னேறுறேன், நான் இந்த உடனே இந்த ரிசல்ட்டை பார்க்க முடியாத உடனே எனக்குள்ளாக ஒரு சோர்வு வருது. அப்போ நான் எப்படி என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி காத்துக்கொள்ளணும்னா, நான் என்ன பார்க்குறேன், என்ன கேட்குறேன், யாரை கூட சேர்ந்து கொள்ளுகிறேங்கிறது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20-21. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது மற்றும் 21வது வசனம். பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவிகொடு, நான் சொல்வதை கவனி, உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும், உன் உள்ளத்தில் அவற்றை பதித்துவை. அப்போ இந்த வார்த்தைகளுக்கு, இறை வார்த்தைக்கு மேக்சிமம் நம்ம என்ன பண்ணணும், இறை வார்த்தையை கேட்கிறவங்களாவே இருக்கணும். நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கு, அந்த வார்த்தைகளை நம்ம கேட்குறவங்களா இருக்கணும். எந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபித்தோமோ, எதை சொல்லி நன்றி சொன்னோமோ அந்த வார்த்தையை திருப்பி 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 நான் மெடிடேட் பண்ணுறவளாக இருக்கணும். என்னுடைய வாயை கொண்டே அறிக்கையிட்டு நான் அதை என்னுடைய காதால் கேட்குறவளாக இருக்கணும்.
நான் கண்டிப்பாக ரிசல்ட்டை பார்க்க முடியும். 100க்கு 100. நம்ம யோவான் ஃபர்ஸ்ட்ல வாசித்தோம் இல்லையா? 5வது அதிகாரம் 16 17 வசனங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் வாசித்தோம் இல்லையா? அதில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம நினைச்சு எது நடக்கும், யோவான் 15:7 நம்ம இப்போ வாசித்தோம். அதில் வந்து என்ன நடக்குன்னு கேட்குறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த தோல்வியை நம்ம பார்க்காதபடி, அதனால வர்ற சோர்வுனால என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம் வராமல் இருக்கணும்னா, நான் என்ன வார்த்தை சொன்னனோ அந்த வார்த்தையை நான் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும், அதோட ரிசல்ட்டை பார்க்குற வரைக்கும். நான் அறிக்கை இடும்போது என்னுடைய காது கேட்கு. நான் 3 சொன்னேன். நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், எதோட சேர்ந்து கொள்ளுகிறோங்கள, இந்த 3லையும் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். அப்போ நம்ம அந்த வார்த்தையை நானே அறிக்கையிடும்போது என்னுடைய காதுகள் கேட்கிறது. அந்த வார்த்தை நின்று என்னுடைய கவனம் விலகாது இருக்கட்டும். நான் அதுலேருந்து அதை எடுக்கக்கூடாது. நான் மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த வார்த்தையை. அந்த இன்பிட்வீன் இந்த கேப்பில் நான் நன்றி சொல்லி முடித்ததுக்கும் நான் அதோட ரிசல்ட்டை என்னுடைய வாழ்க்கையில் பார்க்க போகிறதுக்கு இடைப்பட்ட இந்த கேப்பில் நான் என்ன பண்ணணும், சூழ்நிலை வந்து ஒரு பெரிய மோசமாக போகிறது மாதிரி சில டைம் தோணலாம். அதை பாதர் பண்ணவே கூடாது. ஏன்னா நான் எதற்காக காத்திருக்கிறேன், நான் பார்க்க போகிற கனிக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த கனியை நான் பார்க்கணுன்னா நான் இந்த வார்த்தையிலிருந்து என்னுடைய கவனத்தை எடுக்கக்கூடாது. நான் அதை தான் திருப்பி திருப்பி என்னுடைய காது கொண்டு கேட்கிறவளா இருக்கணும். நான் இருக்கிற இடம் அதற்கு எதிரான ஒரு சூழ்நிலையிலிருந்து அந்த இடத்துல நான் மாறிடணும். நான் வந்து ஒரு நம்ம இப்போ என்ன எடுத்தோம், இயேசுவின் தழும்புகளினால் குணமடைந்து விட்டோங்கிற அந்த வார்த்தையை எடுத்தோம். அப்போ தான் 4 பேர் வர்றாங்க. அவங்க சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் எப்படி ஒரு விஷயம் நடந்தது, அவங்களுக்கு வாய்ப்பே இல்லையா, தீரவே இல்லையா, இப்படி ஆயிடுச்சு அப்படி. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம இப்போ சொல்கிறோம். இது கடன் பிரச்சனையான இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம், வேலையை தேடி காத்திருக்கிற இடங்களாக இருக்கலாம். வேலைக்காக தேடி இருக்கிறோன்னா சொல்லுவாங்க, அவர் 4 மாதமாக தேடுறாராம், இவர் 2 வருஷமாக தேடுறாராம், கிடைக்கவே இல்லையா. அப்போ அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது. நான் அந்த இடத்த விட்டு மாறிடணும். நான் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணணும். நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. கடல் மீது நடந்து வா அப்படின்னு பீட்டரை வந்து ஜீசஸ் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே அவருடைய வார்த்தை, அவருடைய கண் எங்கே இருந்தது, பீட்டருடைய கண், அவருடைய கவனம் எல்லாம் எங்கே இருந்தது, வா அப்படின்னு கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தையின் மேலே மட்டும்தான் இருந்தது. அந்த நேரம் அவருடைய மனசில் கடல்ல ஜீசஸ் நிற்கிறாரு, அவர் பெரிய ஆள், அவர் நிற்கிறாரு, நான் எப்படி இதில் போகிறது அப்படியெல்லாம் அவர் எதையுமே யோசிக்கல. அவருடைய கவனமும் அவருடைய காதுகள், அவருடைய சிந்தனை முழுவதுமே என்ன இருந்ததுன்னா, நான் வாங்குற ஜீசஸ் என்ன வான் கூப்பிடுறார், நான் போகிறேன். அந்த நேரம் அவர் தண்ணியில தான் நடக்க போகிறேன், அதை பற்றி எதையுமே யோசிக்கல, நடந்தார். கடல்ல இருந்த தண்ணியின் மேலே நடந்தார். ஆனால் எப்போ அவர் சூழ்நிலையை பார்த்தாரோ, எப்போ அவர் பக்கத்தில் இருந்த காற்றையும் கடலையும் பார்த்தாரோ, கீழே போயிட்டார். அப்போ நான் என்ன வார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு நான் ப்ரேயர் பண்ணுறனோ, இல்லை நமக்கு இந்த மினிஸ்ட்ரி மூலமாகவோ, இல்லை நமக்கு ப்ரேயர் பண்ணுறவங்க நமக்கு தருகிற எந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்கிறேனோ, அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டே இருக்கணும். ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டிலே சம்டைம் நடக்கும். எல்லா நேரத்துலையும் இன்ஸ்டன்ட் மிராக்கிள் நடக்கல. அது நம்மளுடைய பொறுமைக்கு, நம்மளுடைய நம்பிக்கைக்கு வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் எவ்வாறு என்ன காத்துக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாத்தானுக்குன்னு எந்த ஒரு தனிப்பட்ட ஆயுதமும் கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. கல்வாரி மலையில் அவனுடைய பற்கள், ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டு அந்த இவ்வளவு பெரிய வெற்றியை நமக்கு பெற்று தந்த போது அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததுனால அவனுக்குன்னு எந்த ஹோல்டும் கிடையாது, எந்த ஒரு ஆயுதமும் அவனுக்கு கிடையாது. அவன் பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் நம்மளை தான் பயன்படுத்துவான், நம்மளுடைய எண்ணத்தை தான் பயன்படுத்துவான். நம்ம ஆமுன்னு சொல்கிறதுக்காக அவன் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவான். ஏன் வாயை திறந்து நானே ஆமா எஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவன் வேலை செய்வான். அப்போ நான் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணாத வரைக்கும், நான் எந்த வார்த்தையை சொல்லி ஜெபித்தேனோ அந்த வார்த்தைக்கு எதிராக பக்கத்தில் இன்னொருத்தவங்க வராங்க, இவ்வளோ நாள் ஆயிடுச்சா, 2 வாரம் ஆயிடுச்சா, இன்னும் முடியலையா, ஆமாம் ப்ரேயர் பண்ணாங்க, தீரும்னு சொன்னாங்க, ஆனால் தீரல, அப்படியே போயிட்டுருக்கு, ஆண்டவருடைய திட்டம் எப்படியோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். பல நேரங்களில் ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கிறது இல்லை. ஆண்டவருடைய திட்டம் என்ன, நான் குணமாக இருக்கிற வேண்டியதான் ஆண்டவருடைய திட்டம், நான் சுகவாழ்வு வாழ்கிறது ஆண்டவருடைய திட்டம். பலருக்கும் ஆண்டவருடைய திட்டத்தை குறித்து பல பெரிய ஒரு கேள்வி இருக்குது. எந்த ஒரு மனிதன் கஷ்டப்படுறதும், எந்த ஒரு மனிதன் நோயில் இருக்கிறதும், எவன் ஒருத்தன் தரித்திரத்தில் இருக்கிறதும் ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. ஆண்டவருடைய திட்டப்படி அவருடைய விருப்பப்படி ஜெபிக்கிறது அனைத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோன்னு ஏன் அந்த விருப்பப்படிங்கிற வார்த்தை இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, நான் போயிட்டு என் கூட இருக்கிறவன் நல்லா இருக்கக்கூடாது, அவங்க முன்னேறக்கூடாது, அப்படி நான் ஜெபிக்கக்கூடாது. நான் நல்லா இருக்கணும்,
என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், என்னோட ஊழியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஏறெடுக்கிற எந்த ஜெபமாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய திட்டப்படி உள்ள ஜெபம் தான். அடுத்தவங்க முன்னேறக்கூடாது நான் ஜெபிக்கிறது அது ஆண்டவருடைய திட்டப்படி உள்ள ஜெபம் இல்லை. அப்போ சில நேரங்களில் நம்ம வந்து நெகட்டிவாக சில நேரத்தில் அட்வைஸ் கொடுக்குறோம். ஒருத்தவங்க நோயில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட ஆண்டவருடைய திட்டம் இதுவாக இருக்கும், அதனால நீங்கள் எப்படி இருங்க அப்படின்னு கொஞ்ச நாள் அப்படி போட்டு அப்படிங்கிற மாதிரி சிலவங்க சொல்கிறாங்க. அது தப்பு. சிலர் சொல்றது அவங்களுக்கு நோய்கள் தர்றதே கடவுள் கொடுத்ததாகவே சிலவங்க சொல்றாங்க. கொஞ்ச நாள் ஆண்டவர் என்ன நோய்ங்கிற அந்த ஒரு சிலுவையை என்ன தூக்க சொல்லியிருக்கிறாரு, கொஞ்ச நாள் என்ன வந்து தரித்திரங்கிற அந்த ஒரு இதுல என்ன இருக்க சொல்லிடுறாரு, இந்த கஷ்டங்களை எல்லாம் கொஞ்ச நாள் என்ன இது பண்ணிக்க சொல்றாரு. ஒரு காலத்திலையும் யாருக்கும் ஆண்டவர் அதை சொல்றது இல்லை. எரேமியா 29:11 தெளிவா சொல்லுது, ஆண்டவருடைய திட்டங்கள் நலமான வளமான திட்டங்களை அன்றி, நம்பிக்கையை தரக்கூடிய திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கக்கூடிய திட்டங்கள் எதுவும் இல்லை. அதனால நம்ம நெகட்டிவ் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டாம். சிலவங்க பேசுறதை பார்த்தா ஆண்டவருடைய கண்கள் யாருக்கு எப்போ யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் ஆண்டவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், அவருடைய கண்கள் யாருக்கு என்னென்ன நன்மையை கொடுக்கணும்னு தான் சுற்றி பார்த்துட்டே இருக்கே தவிர யாருக்கும் எந்த தீமையை கொடுக்கணும்னு ஆண்டவருடைய கண்கள் சுற்றி பார்க்கறதே கிடையாது. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைங்க. எந்த காலத்திலையும் நம்ம பிள்ளைங்களுக்கு தீமையை கொடுக்க நினைக்காத போது, இந்த ஊனியல்பில் இருக்கிற நம்ம, பலவீனத்தில் இருக்கிற நம்ம அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க நினைக்காத போது நம்ம ஆண்டவர் எப்படி நமக்கு தர முடியும்? எப்படி நினைப்பாரு? வாய்ப்பே கிடையாது. ஒரு நாளுமே அவர் நமக்கு பலவீனத்தையோ, பைபிள்ல எங்கேயும் வார்த்தை கிடையாது. நீ சுத்தி பார்த்தோம்னா பைபிள்ல எங்கேயுமே ஆண்டவர் இந்த நோயை அவர் கொடுத்தார் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. ஆண்டவர் நோயை தர்றதில்லை. புதிய ஏற்பாட்டில் பார்த்தா எந்த இடத்துல அவர் நோய்களை குணப்படுத்தி இருக்கிறாரு, சோர்ந்து போனவனை மனத்திடனை கொடுத்து எழுப்பியிருக்கிறாரு, குருடனை பார்க்க வைத்திருக்கிறாரு, செவிடனை நடக்க வைத்திருக்கிறார், செவிடனை கேட்க வைத்திருக்கிறாரு, முடவனை நடக்க வைத்திருக்கிறாரு. அவர் எல்லா அற்புதங்களையும் பண்ணாரே தவிர யாருக்கும் எந்த நோயையும் கொடுக்குறவர் இல்லை. இனத்தை கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறவர் இல்லை. கொஞ்ச காலம் ஆண்டவர் தான் என்ன இதை வந்து சுமக்க சொன்னார் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆண்டவர் எங்கேயும் நம்மளை எதையும் சுமக்க சொல்லலை. சரி, அப்போ கடவுள் தரலைன்னு சொல்கிறோம். யார் அப்போ இந்த பிரச்சனைகளை தர்றது? கொஸ்டின் நியாயம் தானே. கடவுள் சொல்கிறாரு, நம்ம சொல்கிற டீச்சிங் என்ன சொல்லுது? கடவுள் எந்த தீமையும் யாருக்கும் தர்றதில்ல. அப்போ யார் தர்றது? கடவுள் சொல்கிறாரு, என்னை பகைத்த இந்த உலகம் உங்களையும் பகைக்கும். இந்த உலகத்தின் தலைவன் மனிதர்கள் வழியா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ என்ன போராட்டங்களோ எப்படி வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ள சக்தியை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். உங்களுடைய மயிர் ஒன்று கூட அசைக்கப்படாது அப்படிங்கிறது தான் வார்த்தை சொல்லுது. நம்ம தலைமுடிகள் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டிருக்கு. இந்த உலகத்தின் தலைவன் இந்த உலக மனிதர்கள் மூலமாக நமக்கு என்ன தந்தாலும் எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தீமைகள் வர்றது யார்கிட்டேருந்து வருது? சாத்தான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மூலமாகவோ, சில நேரங்களில் பல நேரங்களிலையும் இறைவார்த்தைக்கு எதிராக நம்ம நடக்கிறதுனால நம்மளே நமக்குன்னு தேடிக்கொண்டது. பல நேரத்துலையும் பார்த்தோன்னா நம்ம வாயை கொண்டே நம்ம அழிவை பேசியிருப்போம். அதற்கான அதை நம்ம அறுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம விதைச்சிருப்போம், நம்ம அதை அறுத்துக்கிட்டு இருப்போம். பல நேரங்களிலேயும் நம்மளுடைய வாய் தான் காரணம் நம்மளுடைய திட்டங்களுக்கு. எல்லா இடத்துலையும் சாத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கிட முடியாது. நம்ம வாயை கொண்டு பேசியிருப்போம். நம்ம வாயை கொண்டு நமக்கே அழிவிற்கான அந்த வார்த்தைகளை நம்ம அறிக்கையிட்டு இருப்போம். அதுதான் நடக்கும். ஆனால் இந்த உலகத்தின் தலைவன் ஆண்டவர் சொல்றார், என்ன பகைத்தவங்க உங்களையும் பகைப்பாங்க. இந்த உலகத்தின் தலைவன் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மூலம், சூழ்நிலைகள் மூலம் உங்களுக்கு எதிர்மறையான இதுகளை தந்தாலும் எதுவும் உங்களை ஒன்றும் பண்ணாது. நான் உங்களை என்னுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால நம்ம வந்து கடவுள்கிட்ட இந்த கடவுள் நமக்கு தீமையை தரல. அப்போ நமக்கு அந்த தீவன் தான் தராங்கிறது தெரியுது, அவனுக்கு எந்த பவர் இல்லைங்கிறது தெரியுது. நான் என்ன பார்க்க விரும்புகிறேனோ அந்த வார்த்தையில் நான் உறுதியாக இருப்பேன், நான் பொறுமையோடு இருப்பேன். எப்போ நமக்கு பிரச்சனைகள் வருதோ அந்த நேரத்தில் உடனே நம்ம அலர்ட் ஆகணும். இப்போ தான் எனக்கு அதிகமான பலம் தேவை, அதிகமான மன தைரியம் தேவை, எனக்கு வலுவூட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் துணை கொண்டு இந்த சூழ்நிலைகளை நான் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு அலர்ட் நமக்கு வரணும். அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ இது ஆண்டவருடைய திட்டப்படி நடக்கட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம அங்கே தவறாக சொல்லிடக்கூடாது. அப்போ அந்த குழப்பத்தின் நேரத்தில் எப்போ நம்ம குழப்பத்துக்குள்ளாடி இருக்கிறோமோ, எப்போ ஒரு சூழ்நிலை ஒரு நெகட்டிவாக போகிறது மாதிரி நம்ம பார்க்குறோமோ, இல்லை நம்ம காதுகளுக்கு அப்படியான வார்த்தைகள் வருதோ, அந்த நேரத்தில் நான் அதிக கவனமாக இருக்கணும். என்னென்ன வார்த்தை நான் சொல்ல முடியுமோ, எனக்கு வலுவூட்டுகிற இயேசுவின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் நான் சொல்ல தெரியணும்.
கலாத்தியர் கலாத்தியர் 6:7. ஏமாந்து போக வேண்டாம். அதுவா சிஸ்டர்? எஸ் சிஸ்டர், எஸ் சிஸ்டர். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். ஓகே. ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். திருப்பி 9 வாசிங்க சிஸ்டர். நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஓகே. நாம் விதைப்பதையே அறுவடை செய்வோம். ஜெபங்கிறது விதைக்கிறது. அந்த ஜெபத்திற்கான ஆன்சருங்கிறது அறுக்கிறது. நம்ம எதை விதைக்கிறோமோ, நம்ம ஜெபத்தில் இறைவார்த்தையை அறிக்கையிட்டு நன்றி சொல்லி எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். அதை பார்ப்பதற்கான அந்த இடையில இருக்கிற அந்த டைம் டிலே இருக்கு இல்லையா, அதில் நான் என்னை காத்து கொள்ளும்போது நான் என்ன விதைச்சனோ அதை தான் அறுவடை செய்வேன். நான் எதிர்மறையாக நான் விதைச்சேன்னா, நான் ஏற்கனவே பாசிட்டிவாக விதைத்த அந்த விதைக்கு எதிர்மறையான விதையை நான் விதைக்கிறேன். அப்போ நான் அந்த இறைவார்த்தைக்கான அந்த ஒரு கனியை நான் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஒரு விவசாயி அவன் நிலத்தில் விதைக்கிறான். விதைக்கும் போது அவன் என்ன பண்ணுறான், அதையும் நம்மளுடைய இந்த விதைப்பு அறுப்பு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பேசணும். அவன் எதனால் விதைக்கிறான், நான் ஒரு பெரிய அறுவடை இந்த இடத்துலேருந்து பார்க்க போகிறேன், நான் கனியை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் விதைக்கிறான். விதைச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான். ஒரு 1 month 2 month வெயிட் பண்ணுறான். அவன் உடனே பலனை பார்க்கலங்கிறதுக்காக அதுக்கு தண்ணி ஊற்றாமல் களை எடுக்காமல் அதை பராமரிக்காமல் அந்த விவசாயி விட்டுட்டான்னா அவன் அந்த நிலத்துலேருந்து பலனை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிக்கிறோம். இறைவார்த்தையை சொல்லி இயேசுவின் தழும்புகளால் குணமடைந்து விட்டேன்னு நான் விசுவசிக்கிறேன். கண்டிப்பாக நான் குணத்தை பெற்றுக்கொள்வேன். இன் பெற்றுவேன். இந்த டைமில் நான் என்ன செய்கிறேன்? நான் இந்த வார்த்தையே தியானிக்கிறது தான், இந்த வார்த்தையை நான் அறிக்கையிடுறது தான், நான் களை எடுக்கிறதும் தண்ணீர் ஊற்றுறதுக்கும் சமம். நான் சோர்ந்து போய் இந்த 9வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்வதில் 6வது அதிகாரத்தில் 9வது வசனம் பார்த்தீங்கன்னா, நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக, நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இந்த இன்பிட்வீன் இந்த டைமில் நான் தளர்ச்சி அடையக்கூடாது, நான் சோர்ந்து போகக்கூடாது. நான் சோர்ந்து போகும்போது நான் அந்த இடத்துல கனியை பார்க்க முடியாது. இதுதான் ஒரு ரீசன். அப்போ என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நான் சோர்வடைவதற்கு சில ரீசன்கள் இருக்குது. அதில் 2 ரீசனை பற்றி நம்ம பார்க்குறேனோ, இல்லை ஃபஸ்ட் ரீசன் என்ன நம்ம பார்த்துருக்குறோம். என்னுடைய விசுவாச பயணத்தில் நான் சோர்வடையாமல் இருக்கணும்னா எனக்கு மன உறுதியோடு கூடிய பொறுமை எனக்கு முக்கியம். நான் பொறுமையோடு இருந்து என்னுடைய ஆன்மாவை காத்துக்கொள்ளணும். நான் என்ன விதைத்தேனோ அதை பார்க்குற அளவிற்கு நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். ஏன்னா நான் எதை சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சொன்னதை நான் நம்பலை, ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு இடையில ஒரு சின்ன ஒரு டிலே இருக்குது. அந்த டிலே இன்ஸ்டன்ட் மிராக்கிள் எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. உடனே இது எனக்கு இல்லை அப்படின்னு நான் அதை மூடிக்கொள்றதுக்கு, நான் பின்வாங்குகிறதுக்கு இல்லை. ஆனால் நான் பின்வாங்கணும்னு அங்கே ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியணும். அந்த வேலையில் நான் கவனமாக இருக்கணும். நான் என்னை பாதுகாத்துக்கணும். நான் எதை பார்க்குறேன், எதை கேட்குறேன், எங்கே என்னை சேர்த்து கொள்ளுகிறேங்களோ நான் கவனமாக இருக்கணும். 1. 2வது, இந்த தளர்வுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான காரணம். அடுத்தவங்களுக்கு நடக்கிற அந்த மிராக்கிளை பார்ப்போம், இன்ஸ்டன்ட் மிராக்கிளை பார்ப்போம், இல்லை அவங்க டிலே ஆகி கூட அவங்க படுற அந்த ஒரு விடுதலையை பார்ப்போம். நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட டிலே ஆன உடனே எனக்கு தகுதி இல்லை. இது அவங்களுக்கு கூட நடந்திருக்கு, என் கூட தான் அவங்களுக்கும் ப்ரேயர் பண்ணாங்க, அவங்களுக்கு நடந்திருக்கு, எனக்கு நடக்கலை. நம்ம இது சாத்தான் சொல்லித்தர அடுத்த ஒரு பெரிய பொய். கல்வாரி மலையில் ஆண்டவர் இவ்வளவு பாடுபட்டு கெட்சமனி தோட்டத்தில் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவமும் அவர் மேலே வைக்கப்பட்டதுனால நம்ம திருசிலுவை பாதையிலலாம் அவருடைய பாடுகளை தியானிப்போம். 1வது ஸ்டேஷன்லேருந்து 14வது ஸ்டேஷன் வர தீர்ப்பிட்டதுலேருந்து அவரை ஒவ்வொரு ஸ்டேஷனாக நம்ம அவர் கீழே 3 முறை விழுறது, அவருடைய கைகளில் ஆணி அறையிறது எல்லாத்தையும் நம்ம தியானிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி கெட்சமனியில் அவருக்கு பாடுகள் எதுவும் இருக்குல்ல, அவருடைய எண்ணத்தில் பலவிதமான சோதனை போராட்டம், இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட பாவமும் அவருடைய தலைமையில் வைக்கப்பட்டது. அதனால என்ன நடந்தது, அவருடைய இரத்த நாழங்கள் வெடித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அப்போ அவ்வளவு வேதனை அவர் பொறுத்துக்கிட்டது எனக்காகவும் உங்களுக்காக தான். இதில் யார் ஒரு ஆள் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. கிருபையை பற்றி நம்ம பேசணும்னாலே, எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் பேசணும்னா அங்கே கிருபைக்கு இடமே இல்லை. கிருபையை பற்றி பேசணும்னா அங்கே தகுதி பற்றி கொஞ்சம் கூட பேச முடியாது. தகுதியோடு இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னா அங்கே கிருபைக்கு இடமே இல்லை. மொத்தத்திலே கிருபை இருக்கிற இடத்துல தகுதிக்கு வேல்யூவே இல்லை, அங்கே வேலையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். கிருபைங்கிறது எந்த தகுதியும் இல்லாத நமக்காக தான் தரப்பட்டிருக்கு. சிலவங்க சொல்லுவாங்க, நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் நல்ல காரியம்லாம் பண்ணி இருந்தேன், அந்த ஒரு காரியத்தினாலையும் கடவுளுடைய கிருபையினாலும் எனக்கு இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பு, டோட்டலாக தப்பு. நம்ம பண்ணுற எந்த நல்ல காரியத்தை குறித்தும் ஆண்டவர் வந்து நமக்கு இது பண்ணுறதில்ல. கிருபையும் தகுதியும் சேராது. எப்பவுமே கிருபை தனித்து நிற்கும், தகுதி ஒருத்தன் தன்னுடைய தகுதியினால தான் ஆண்டவரிடத்துலேருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும்னா இந்த உலகத்தில் ஒருத்தரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கடவுளுடைய பார்வையில் மனுஷனுடைய தகுதிங்கிறது அழுக்கும் கந்தையுமா இருக்குது, குப்பையாக இருக்குது. அது மேட்ச் பண்ணவே முடியாது, அதை பற்றி பேசவே முடியாது. அப்போ தகுதின்னு பேசணும்னா அங்கே கிருபைக்கு இடம் இல்லை. கிருபை இருக்கிற இடத்துல தகுதிக்கு வேல்யூவும் இல்லை, வேலையும் இல்லை. நம்ம கிறிஸ்டியன்ஸ் சில நேரம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, சிலவங்க தகுதியின் அடிப்படையில் போகிறவங்கள பார்த்தா தகுதியை வச்சே கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஓகே இத்தனை மாதத்துக்கு போனேன், இந்த இது பண்ணேன், அதுக்காக நல்ல காரியம் பண்ணணுமா, பண்ணணும். தீமையை பண்ணிகிட்டு இருக்கணுமா, பண்ணக்கூடாது. எப்போவுமே நான் என்ன ஆண்டவருடைய திட்டப்படி என்னோடய எண்ணங்கள் இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணி பார்க்கணுமா, கண்டிப்பாக பார்க்கணும். ஆண்டவருடைய திட்டம் எல்லா இடத்துலையும் இறைவார்த்தைக்கு ஏற்றவையாக தான் இருக்கும். இறைவார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் என்னோட எண்ணங்கள் இருக்கான்னு நான் எப்பவுமே அதை வெரிஃபை பண்ணி பார்க்கணுமா, கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் என்னுடைய தகுதியினால தான் நான் ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வந்து சந்தோஷமாக எல்லா நேரத்திலும் இருக்க முடியாது. எப்போ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ளாகவே நான் இன்னைக்கு பர்ஃபெக்டாக இருந்தேன் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்போது ஹாப்பியாக இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? இன்னைக்கு ஓகே நான் இன்னைக்கு பரவாயில்ல, நான் இன்னைக்கு நல்லா பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க தகுதியை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க, அன்னைக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஒரு பாவத்தில் ஒரு சின்ன பாவத்தில் விழுந்தால் அன்னைக்கு அவங்கள ஹாப்பியாக இருக்க முடியாது. இது இல்லை ஆண்டவர் விரும்புகிறது. ஆண்டவருடைய கிருபை எப்பவும் 24 மணி நேரமும் நம்மளை சூழ்ந்து இருக்கு. நம்ம ஒரு பாவமே பண்ண அடுத்த நிமிஷம் ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் அங்கே ஒன்றுக்கும் இடமே இல்லை. உடனே நம்மளை கட்டி பிடிச்சு அனைத்து முத்தமிடுகிறவர் தான் நம்ம ஆண்டவர். அப்போது இன்னைக்கு ஒரு நம்ம வந்து சபைக்குள்ள, நம்ம வந்து ஒரு திருச்சபைக்குள்ளாக இருக்கிறோம், ஒரு விசுவாசிகளாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்க முடியும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம கிருபையின் அடிப்படையில் போகும்போது நான் தகுதி இல்லை. ஏன் நான் இது சொல்கிறேன்னா, சாத்தான் இன்னைக்கு நிறைய ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவருக்கு நெருக்கமாக போகிற ஒவ்வொருத்தருக்கும் வைக்கிற ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் தான் இது. உனக்கு தகுதி இல்லை, உனக்கு கிடைக்காது, நீ பெரிய பாவி, உனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட தகுதியை எடுத்து சொல்லி நம்மளை என்ன பண்றான், ஆண்டவருக்கு இருக்கிற நம்ம அந்த நெருக்கத்துல இருந்து நம்மளை தூரத்துல கொண்டு போறான். இல்லை, நம்ம மனம் வருந்துறது போதுமானது. நான் ஒரு பாவம் பண்ணேன்னா அந்த பாவத்துக்காக நான் மனம் வருந்துறது மட்டும் போதுமானது. திருப்பி நான் அந்த பாவத்தை பண்ணாமல் இருக்கிறதும் போதுமானது. ஆனால் நான் பண்ணிட்டேன்னு என்னுடைய குற்றத்தையே சொல்லி காட்டி அந்த குற்ற உணர்வுக்குள்ளாகவே என்னை வைத்து என் அப்பாவுக்கு என்னை நெருக்கமாக கொண்டு போகாமல் வைத்திருக்கிறது தான் சாத்தானோட வேலை. அவனுடைய இந்த ட்ரிக் எனக்கு தெளிவாக தெரியணும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். நான் அது தெரியும் போது என்னுடைய தகுதியை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தகுதியாக இருந்ததுனால என்ன ஆண்டவரை அழைக்கலை. என்கிட்ட தகுதி இருக்குன்னு சொல்லி அவர் என்னை கூப்பிடலை. நான் தகுதி இல்லாதவன் தெரிஞ்சுதான் என்னை அவரோடு அவர் சேர்த்து கொண்டார். நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி தான் சேர்த்து கொண்டார். ஏதாவது ஒரு தகுதி நமக்கு இருக்குன்னா அதுவும் அவர் தந்த தகுதி தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒரு சின்ன தகுதி எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதுவும் அவர் தந்த தகுதி தான், என்னுடைய நல்ல காரியங்கள்னால வந்த தகுதி இல்லை. அப்போ நான் என்ன சொல்றேன், கிருபைக்கும் தகுதிக்கும் அங்கே இடமே எப்பவுமே அது ஒத்து போகாது. ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக நம்ம இருக்கிற நான் தகுதி இல்லை அதனால தான் எனக்கு இது நடக்கலைன்னு ஒரு நம்பிக்கையுடைய அந்த ஒரு பயணத்தில் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். ஃபஸ்ட்டு மன உறுதியோடு பொறுமையாக இருக்கணும்னு பார்த்தோம். விவசாய கம்பேர் பண்ணி பார்த்தோம். இங்கே என்ன பண்ணுறோம், தகுதியை பற்றி யோசிக்கவே வேண்டாம்.
நான் என்ன ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக இருக்கிறேன். என்னுடைய தகுதி தான் எனக்கு எதையாவது பெற்றுத்தர முடியும்னா எனக்கும் கிடைக்காது, வேற யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா யாருமே தகுதி இல்லை. அனைவரும் பாவிகள் ஒருமிக்க கெட்டு போனார்கள் தான் இருக்கு வார்த்தை. யாருடைய தகுதியா இருந்தாலும் யாருடைய நீதியாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய பார்வையில கந்தையும் அழுக்குமா தான் இருக்கு. அப்போ நம்ம தகுதியை கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டாம். நம்ம ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக இருக்கிறோம்னு நினைக்கும் போது இன்னும் ஆண்டவருக்கு நெருக்கமாக போவோம். ஊதாரி மைந்தன் ஓமை நமக்கு தெரியும். கெட்ட குமாரன் நல்ல குமாரன். கெட்ட குமாரன் என்ன பண்ணான்? அப்பாவுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் கொண்டு போய் அழிச்சுக்கிட்டு வந்தான். அழிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணான்? அங்கேயும் இருக்கல, திருப்பி அப்பாவை தேடி வந்தான். அப்பாவை தேடி வந்து என்ன பண்ணான்? நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு திருப்பி அந்த வீட்டில் ஒரு வேலையாளா என்ன சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு தான் கேட்டான் அப்பாட்ட. ஆனால் அப்பா அந்த இடத்துல என்ன பண்ணாரு? அதை பற்றி அவர் கொஞ்ச நாள் நீ வேலையாளா இரு, நீ வேலையாளா இருந்து எனக்கு ஓகேன்னா அப்புறம் உன்னை பிள்ளைய எடுத்துக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை. அவன் அந்த இதெல்லாம் சொன்னதை பற்றி அவர் காதலே எடுத்துக்கல. அவர் என்ன பண்ணுறாரு? என் பிள்ளைக்கு மோதிரம் கொடுங்க, என் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு அடிங்க, ட்ரெஸ்ஸு கொடுத்துங்க, ஆட்டம் அடிங்க அப்படின்னு அவர் அவருடைய நேச்சரில் தான் அவர் செயல்படுறார். இதுதான் நம்ம ஏசப்பா, நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட செயல்படுகிற விதம். நம்ம ஆண்டவரே மனம் மாறணும்னால தான் அவன் வந்தான் அப்பாவை மனம் மாறணும்னால தான் அப்பாவை தேடி வந்தான். ஆனால் அவனுடைய தகுதியை அவன் என்ன பண்ணுறான்? அவனுடைய தகுதியை பற்றி அவன் பேசுகிறான். நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருக்கேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் அவங்க அப்பா அப்படி சொல்லலை. கொஞ்ச நாள் நீ வேலைக்காரனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ சரியாக இருந்தால் என்னுடைய பிள்ளை ஆகலைன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் தான் அப்பா அப்படிங்கிற இடத்துல அவர் இறங்கவே இல்லை. நீ என் பிள்ளை தான், நீ எப்படி கெட்டு போயிட்டு வந்திருந்தாலும் நீ என் பிள்ளைங்கிற அந்த உரிமையோடு அவரை அணைத்துக் கொள்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரியவன் இருந்தான் இல்லையா, அவனுக்கும் தகுதி தெரியல. அவனுக்கும் அந்த கிருபையை பற்றி, அப்பாவோட அன்பை பற்றியும் புரியல, அப்பாவுடைய கிருபையை பற்றியும் புரியல. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான்? பெரியவர் என்ன சொல்கிறாரு? சின்னவன் இவ்வளோ தூரத்துக்கு பாவம் பண்ணிட்டு வந்தோம், நீங்கள் அவருக்காக ஆட்டை கொடுத்தீங்க, எனக்கு ஆட்டை நீங்கள் தரல, எனக்கு தந்திருக்கிறீங்களா அப்படின்னு அவனும் என்ன பண்ணுறான்? அவனுடைய தகுதியை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு அவருடைய கிருபையையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறாரு. அப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க? இப்போ ஒழுங்காக பார்த்தா கெட்ட குமாரன் ஆண்டவரை விட்டு உதாசிச்சுட்டு போன பாவிகளை மாதிரியும், நல்ல குமாரன் நம்மன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஆண்டவரோட தான் இருக்கிறோம். பல நேரத்தில் அவருடைய தகுதியும் கிருபை நமக்கு தெரியறதில்ல. தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம்? பல நேரத்தில் முணுமுணுக்கிறோம், சோர்வடைகிறோம், பின்வாங்குகிறோம். நம்ம விசுவாச பயணத்தில் நம்ம கொஞ்சம் பின்வாங்கி போகிறோம், சோர்வடைகிறோம். நம்ம என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குறோமோ அந்த ஸ்பீடில் பல நேரத்தில் என்னால் போக முடியாமல் நம்ம இருக்கிறோம். அப்போ தகுதி இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த தகுதியை விட்டுறணும், அந்த எண்ணத்தை சுத்தமாக மறந்துடணும். ஏன்னா நான் தகுதி இல்லாதவன் தான். ஆண்டவருடைய கிருபையினால் நான் தகுதியாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த உவமை இதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த போயிட்டு வந்த அந்த மகனை அவனுடைய பாவங்களையோ அவன் செய்ததையோ எதை பற்றி அந்த அப்பா பேச மாட்டார். ஃபுல்லாக அவனுக்கு என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் பேசுவார். தன்னுடைய அன்பையும் கிருபையும் தான் அவர் அந்த இடத்துல வெளிப்படுத்துவார். அதனால் நம்ம இந்த நேரத்தில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்த்துருக்குறோம். நம்முடைய விசுவாச பயணத்தில் தளர்ச்சி அடையாமல் இருக்க, சோர்வடையாமல் இருக்க, மன உறுதியோடு பொறுமையாக இருக்கிறது முக்கியம். ரெண்டாவது, நம்மளுடைய தகுதியை கால்குலேட் பண்ணவே வேண்டாம். ஆண்டவருடைய கிருபை எனக்கு இருக்குது, அதனால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் தகுதியானவளாக இருக்கிறேன். சாத்தான் ஒரு பொய்யை சொல்கிறான், அப்பால் இப்போ சாத்தானே, நான் ஆண்டவருடைய மகள், நான் ஆண்டவருடைய மகன்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கிற அந்த பாதையில் இன்னும் அதிகமாக முன்னேறி போக முடியணும். நான் தகுதி இல்லைன்னு நினச்சி நான் சோர்வடையும் போது ஜெபத்தில் நான் என்ன கேட்குறேனோ எதையும் நான் ஒரு தைரியமாக நான் கேட்க முடியாது. பெற்றுக்கொள்வேங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு என்னால் கேட்க முடியாது. நான் கேட்குறத பெற்றுக்கொள்ள போகிறேங்கிற அந்த ஒரு முழு நம்பிக்கையோடு என்னால் கேட்க முடியாது. எனக்குள்ளாக ஒரு பதட்டம், எனக்குள்ளாக அந்த ஒரு நெருக்கத்தில் ஒரு குறைபாடு. பார்த்தோன்னா தெரியும், நம்ம சில நேரங்களில் ரொம்ப இதுவாக இருப்போம், சில நேரத்தில் வாய் திறந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவோம். நான் எல்லாம் என்ன, நான் இப்படி தான் இருக்கிறேன், எத்தனை தடவை மெசேஜ் கேட்டாலும் இப்படி தான் இருக்கிறேன். இது ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம். எப்படி இருந்தாலும் ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கிறேன்னு நீங்கள் பலப்படுத்தி இருக்கிறீங்க, என்னை மன்னிச்சிருங்கப்போ நான் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன்னு திருப்பி எப்படி என் அப்பாவின் இல்லத்திற்கு நான் போவேன்னு முடிவெடுத்து வந்த அந்த கெட்ட குமாரனை மாதிரி
கெட்ட குமாரன் இல்லை, இளைய மகனை மாறி. அவர் கெட்ட குமாரன் இல்லை, அவர் தன்னுடைய தந்தையை நோக்கி போனார். அவர் இளைய மகன். அந்த இளைய மகனை மாறி நம்மளும் என்ன பண்ணணும்? நம்மவும் ஆண்டவரை தேடி போகணும். நம்ம ஒரு பாவத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆண்டவரை நீங்கள் என்ன நான் இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறீர். என்னுடைய தகுதியை பார்க்காம, என்னுடைய எப்படிப்பட்ட ஒரு இதையும் பார்க்காம என்னை அனைத்து முத்தம் செய்து அன்பு செய்கிறவராக இருக்கிறப்ப ஏன் அப்பா நீங்கிற அந்த முழு உரிமையோட போகிறது தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. பைபிள் ஃபுல்லாக பார்த்தா ஆண்டவர் நிறைய கோபப்பட்டிருக்கிற 1-2 இடத்த பார்த்தா கண்டிப்பாக நம்பிக்கை குறைவாக இருந்த இடத்த மட்டும்தான் அவர் கோபப்பட்டிருக்கிறார். யோவான் 6:8 அப்பத்தை மல்டிப்ளிகேஷன் பண்ணுற டைமில் அப்பத்தை பகிர்ந்தளித்த அந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த மக்கள் கேட்பாங்க. நான் டைம் இல்லை, முடிச்சிடுறேன். யோவான் 6:8 அதில் என்னுடைய செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் கேட்குறாங்க. இயேசுகிட்ட கேட்குறாங்க. அந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துருவோம். யோவான் 6:28. யோவான் 6:28. அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எஸ், அதுக்கு அடுத்தது வசனத்தை வாசிங்க. ஜீசஸ் வாயினால பேசுற வார்த்தை இது. இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அப்ப எந்த சூழ்நிலையிலையும் இயேசுவை நம்புவது மாத்திரம்தான் கடவுளுக்கு ஏற்ற செயல். நம்பிக்கைக்கு குறைவா, ஆண்டவருக்கு மேலே இருக்கிற நம்பிக்கைக்கு எதிராக என்னுடைய வார்த்தை இருக்காம, என்னுடைய செயல்கள் இருக்காம, என்னுடைய டிசிஷன் இருக்காம நான் பார்த்துக்கிட்டேன்னா அது போதும். அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற செயல். நம்பிக்கைக்கு குறைவா இருக்காதபடி பார்த்துக்கணும். நான் பொறுமையோடு மன உறுதியோடு இருக்கணும். 2வது, நான் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நான் ஒதுங்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அவருக்கு ஏற்ற செயல் எது? நான் ஆண்டவரை நம்புவது, நான் கடவுள் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை நம்புவது தான் அவருக்கு ஏற்ற செயல். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஜெபத்தில் எல்லாருமே ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நான் உமக்கு ஏற்ற பிள்ளையாக இருக்கணும், உமக்கு ஏற்றபடி என்ன நடத்துங்க, உங்களுடைய திட்டத்தின்படி நடத்துங்க, நீங்கள் விரும்புகிறபடி இருக்கன்னு ஆசைப்படுறேன். அவர் என்ன சொல்கிறாரு? கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். இந்த கடவுளுக்கு ஏற்ற செயலை நம்ம பண்ணுறது ஈஸி, பண்ண முடியும். இடையிடையே போராட்டங்கள் குழப்பங்கள் வரும். ஏன்னா இந்த உலகத்தின் தலைவன் 24 மணி நேரமும் ஒரு சின்ன கேப் இல்லாமல் ஓவர் டைம் பார்த்து வேலை செய்துட்டு இருக்கிறான். அவன் போராட்டங்கள் குழப்பங்கள் இந்த நம்பிக்கைக்கு தடையாதான் அனைத்தையும் கொண்டு போடுவாங்கிறது தெரிஞ்சா நான் விழிப்பாயிருவேன், நான் ஃபைட் பண்ண ரெடி ஆயிருவேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory to God. Praise the Lord, brothers and sisters. இப்பொழுது